நல்லபடியாக மீண்டும் நம்ம ஃபிசிக்ஸ் சேனலில் வருவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஒரு சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஒரு சின்ன சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். Now we go to next chapter in electrostatics, that is distribution of charges. So distribution of charges ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே ஆரம்பத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த ஷீல்டிங்கிற பிளேஸ்ல ஆரம்பத்தில் எல்லா பிளேஸ்லயுமே ஈக்குவல் பொட்டன்சியலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போறோம்னா அது மாதிரி பேரல் பிளேட் உள்ள சார்ஜோட கண்டினியூட்டி எப்படி இருக்கு சரியா. பேரல் பிளேட்ல ரெண்டு பக்கம் என்ன செய்யும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது சார்ஜோட வேல்யூ மாறும். அது வரைக்கும் சார்ஜோட வேல்யூ வந்து ரெண்டு பக்கமும் காமனாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தோம். பிஃபோர் தட் யூடியூப் சேனலை யூஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து 12th போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும், தரவு பண்ணணும், எப்படி நீ வந்து ரீகால் பண்ணணும், எப்படி 100% மார்க் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே என்னோட பழைய வீடியோஸ்ல ஒன்று போட்டு விட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். நீங்க அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை கம்ப்ளீட்டா பாருங்க. இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பா உங்களால என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். நான் வி கோ டு நெக்ஸ்ட் கான்செப்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அப்பப்போ நான் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் அப்பப்போ அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அனுப்பிச்சிருவங்களே நம்ம வி கோ டு சப்ஜெக்ட். நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பியர் எடுத்துக்கோங்க சரியா. ஸ்பியர் ஏன்னு வச்சுடுங்க சரியா. அதே மாதிரி இங்க ஒரு ஏரியா இருக்கிற மாதிரி இங்க ஒரு இதோட ரேடியஸ் வந்து R1 அப்படின்னு எடுத்துடுங்க. இதோட ரேடியஸ் வந்து R2 எடுத்துடுங்க சரியாப்பா. இப்ப தனித்தனியா இந்த மாதிரி ரெண்டு ஸ்பியரை நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க சரியா. இப்போ நாம என்ன பண்றோம், சப்போஸ் இதுக்குள்ள நாம வந்து ஒண்ணு வந்து சார்ஜ்டு ஸ்பியரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை வந்து சார்ஜ்டு ஸ்பியரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சார்ஜ்டு ஸ்பியர்ல இங்க சார்ஜ் இருக்கு, இன்னொன்று வந்து என்ன செய்யலாம், சார்ஜ் கம்ப்ளீட்டா இருக்கலாம் அல்லது இல்லாம கூட இருக்கலாம், ஏதோ நாம இல்லாம கூட இருக்கலாம். இந்த ரெண்டையும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டக்டிங் ஒயர் மூலமா நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் சரியா. ஒரு கண்டக்டிங் ஒயர் வந்து இது வந்து கண்டக்டர், எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதுதான். ஸோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால என்ன செய்யுது, அப்ப இந்த ஸ்பியர் வந்து கண்டக்டிங் ஒயர் வைக்கிறதுனால என்னது, இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் இதுல Q1ங்கிற சார்ஜ்னு வச்சுடுங்க. இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாமே அதாவது நம்ம வந்து பொட்டன்சியல் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, வாட்டர் லெவல்ல வச்சுட்டு வாட்டர் டீப்ல வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்னு உயர்த்தணும்னா என்ன செய்யும், இன்னொரு பக்கம் தாழ்ந்துடும். காரணம் என்ன, அது பொட்டன்சியல் மேனேஜ் பண்ணி இங்க அதிகமா இருக்கும், அதுக்கு அந்த மாதிரி என்ன செய்யும், கூடும் குறையும். ஸோ இந்த கான்செப்ட் இது வந்து கிளியர் பண்றதுக்காக என்ன பண்றோம் சரியா. இந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த ஸ்பியர் இருக்கும், அதாவது ரேடியஸ் கொஞ்சம் கம்மியா டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியருக்கும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகி நெட் பொட்டன்சியல் வந்து என்ன செய்யுமா, சேமா இருக்கும். நம்ம பிராக்டிகல் லைஃப்ல உள்ள விஷயம் தான் சரியா. பில்டிங் லெவல்ல உள்ளவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பில்டிங் கட்டணும், அங்கிருந்து ரொம்ப தூரமா இருக்கும் சரியா. வராண்டா கட்டணும் அப்படின்னா நினைச்சுவாங்க, காம்பவுண்ட் கட்டணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி நினைச்சுவாங்க, டீப் வச்சு கிளியரா பார்ப்பாங்க. ஒரு சைடு கூட குறைய இருந்துச்சுன்னா அந்த வாட்டரோட லெவல் வந்து மாறும். ஏன்னா அந்த இடத்துல தான் வாட்டரோட பொட்டன்சியல் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஸோ அதே விஷயம் தான் இங்கேயே நம்ம பார்க்கணும் சரியா. ஸோ இங்க பொட்டன்சியல் சேமா இருக்கணுங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன செய்யுமா, சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி நெட் சார்ஜ் வந்து ரெண்டு ஷேர் பண்ணி இருக்கிற மாதிரி, அதாவது நெட் சார்ஜ் Q ஈக்குவல் டு Q1 பிளஸ் Q2 இருக்கிற மாதிரி ஒன்னு வந்து என்ன செய்யும், இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பேசிக்கா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் உள்ளது பேசிக் விஷயமா சரியாப்பா. ஒன்னு வந்து இதுதான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமா நம்ம சார்ஜஸ் உள்ள ஸ்டோரேஜ் பண்றோம், அதுல இருந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நம்ம கண்டக்டிங் ஒயர் இருக்கிறோம்ல, இந்த கண்டக்டிங் ஒயர் வந்து கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ரேடியஸை விட அதிகமா இருக்கும். ரேடியஸை விட கம்மியா இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ ரேடியஸ் அதிகமா இருந்தாதான் பொட்டன்சியலோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும் சரியா. பொட்டன்சியல் வேல்யூல உங்களுக்கு யாருக்குமே தெரியும், V equal to basic formula என்ன, Q divided by 4 by epsilon naught into R. இங்க R இருக்கிறது ரேடியஸ், பட் இந்த R இருக்கிறது ரெண்டு கிடையில டிஸ்டன்ஸ் சரியா. சோ அதனால நாம என்ன பண்றோம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பேசிக் விஷயம்னா ரெண்டு பக்கமும் சேம் பொட்டன்சியல் இருக்கு. சோ இதை ஏங்கிற ஸ்பியர் வச்சுக்கோ, இது பிங்கிற ஸ்பியரா வச்சுக்க. இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ என்ன, VA equal to Q by Q1 வச்சுடுங்க. 4 by epsilon naught into எவ்வளவு ரேடியஸ் R1, இது பேசிக் ஃபார்முலா. அதே மாதிரி VB எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற சார்ஜ் வந்து Q2 வச்சுக்கோங்க.
So Q2 divided by 4 by epsilon naught into R2. Basic விஷயம். ஆனா according to basic concept of electrostatics மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா VA equal to நம்ம VB. சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்செப்ட் மூலமா இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டா இது பண்ணிக்கோங்க. ரேடியஸோட அதிகமான லென்த் இருக்கணும், 2 ரேடியஸோட அதிகமான லென்த் இருக்கணும். அதே மாதிரி சார்ஜ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கறது நம்ம இந்த பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். அது இனி அப்படி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். So Q1 divided by 4 by epsilon naught into R1 equal to Q2 divided by 4 by epsilon naught into R2. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்க. 4 by epsilon இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நெட் வர Q1 divided by R1 equal to Q2 divided by R2. இதுதான் வந்து என்னப்பா பேசிக் அந்த ரேஷியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ எவ்வளவு, நெட் வேல்யூ எவ்வளவு டிவைடட் பை ரேடியஸ். சரி, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது மாதிரி Q2 டிவைடட் பை R2. இதெல்லாம் இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே காஸ்லோட அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தோம். ஒரு ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லாமே என்ன செய்யும்ப்பா அந்த சர்ஃபேஸ்ல தான் உள்ள போய் என்ன செய்யும். இங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருந்து சார்ஜ் கண்டக்டர் இங்க உள்ள சர்ஃபேஸை ஃபில் அப் பண்ணிடுவோம். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஸ்ங்கிற கான்செப்ட் பார்க்கறதுல அது வில் பி எக்ஸ்பிளைன். ஸோ அது மாதிரி சர்ஃபேஸ் சென்டர்ல என்ன இருக்கும் ஏற்கனவே முன்ன நம்ம பார்த்துருவோம். சரியா, எலக்ட்ரோ காஸ்லோட அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தோம். சென்டர் ஆஃப் தி ஸ்பியர்ல சார்ஜஸ் வந்து இருக்கு, எல்லாமே சர்ஃபேஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது பேசிக் விஷயம். இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாரு சார்ஜ் இது வந்து என்ன இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. ஸோ இந்த ஏரியாக்குள்ள நாம வந்து சார்ஜ் டென்சிட்டியை பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இது ஒரு தனி வீடியோ கூட போட்டிருந்தேன். சார்ஜ் டென்சிட்டிஸ் ஃபார் லீனியர் லென்த்ல என்ன, ஏரியால என்ன, வால்யூம்ல என்ன, அப்புறம் அதோட கான்ஸ்டன்ட் சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் லென்த்தோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும், யூனிட் ஏரியா யூனிட் வால்யூம்ல என்ன பார்க்கணும், ஏரியாவை கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு வைங்க. இதோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மா 1ன்னு வச்சுக்க, இதோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மா 2ன்னு வச்சுக்கோங்க. சரியாப்பா, இப்போ ஃபார்முலா பாருங்க பார்ப்போம். என்ன ஃபார்முலா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பியர் ஏல எவ்வளவு சார்ஜ் டென்சிட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ. சரியா, சார்ஜ் டென்சிட்டி பெர் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? ஸோ சிக்மா 1 யூனிட் ஏரியால இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி இங்க ஏங்கிற ஏரியா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா, ஏங்கிற ஏரியா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? அப்போ அந்த ஸ்பியரோட ஏரியா A1ன்னு எடுத்துக்கோங்க. சரியா, அதே மாதிரி QB எடுத்துக்கிடுங்க. அது இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி சிக்மா 2. ஒரு யூனிட் ஏரியால இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை நினைச்சீங்க A2ன்னு எடுத்துடுங்க. சோ அதனால நினைச்சீங்க A2 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. சரி, now what is meant by A, what is meant by A1 A2? இது வந்து ஸ்பியர்னு நாம எடுக்கிறோம். ஸ்பியர். சோ ஸ்பியரோட ஏரியா என்ன அப்படிங்கறத நீங்க ஏற்கனவே 10thல நீங்க வந்து நினைச்சீங்க பாத்திருக்கீங்க. CSA ஆஃப் ஸ்பியர் என்ன அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 4/r². So 4/r² எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம். So Q equal to sigma 1 4/r1². So CSA ஸ்பியர். அதே மாதிரி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க பார்ப்போம். QB equal to என்ன? அதே மாதிரி sigma 2 4/r2². இப்போ பாருங்க QA எவ்வளவு தெரியும், QB எவ்வளவு தெரியும். சோ அத நான் ஏற்கனவே Q1 Q2 QBA QBன்னு இருக்கேன். QA ல ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். அப்ப என்ன வரும் பாரு, ஒண்ணால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. sigma 1 4/r1² divided by r1 equal to sigma 2 4/r2² divided by r2. இப்போ இதுல இருந்துங்க கேன்சல் பண்ணிருங்க. இதையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா sigma 1 r1 equal to sigma 2 r2. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரேடியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா R1ங்கிறது ரேடியஸ் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற சார்ஜ் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். மோரோவர் ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கன்வெர்ஷனால தான் ஷார்ப்னஸ் பாயிண்ட் வந்து என்ன செய்யுது, சார்ஜோட டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீ அப்படியே ஒரு ஷார்ப்னஸ் பாயிண்ட், அதான் இந்த லைட்னிங் அரெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷார்ப்னஸ் பாயிண்ட்னா இந்த இடத்துல ரேடியஸ் அதிகமா இருக்கு, போக 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 ரேடியஸ் கம்மியா இருக்கு. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னா சார்ஜ் ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அதுக்கு இங்க என்ன சார்ஜ் டென்சிட்டி இருக்கோ அதே சார்ஜ் டென்சிட்டி தான் இங்கேயும் இருக்கும். அதனாலதான் நம்ம ஷார்ப்னஸ் பாயிண்ட் வந்து என்ன செய்யுது, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். கரோனா டிசைட் அடுத்த கான்செப்ட்ல தான் பார்க்க போறோம். ஸோ அங்க இருந்தா அதனால அதிகமான சார்ஜ் டென்சிட்டி இங்க கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல். இந்த பிளேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதே பிளேஸ்ல இந்த பிளேஸ்ல இருக்கு.
ஒரு சின்ன பாயிண்ட், அதனால ஷார்ப்னஸ் பாயிண்ட் நிச்சயமா சார்ஜ் அதிகமா இருக்கு. இது வந்து மெக்கானிக்கல் கான்செப்ட்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் சார்ஜ் தான் அதிகமாக இருக்கனால ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இதை தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்ங்கிற விஷயத்தில் பார்க்கலாம். பிஃபோர் தட் இது இன்னொரு ஷார்ட் இதில் கூட வச்சுக்கலாம். சிக்மா 1 R1 ஈக்குவல் டு சிக்மா 2 R2. இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பாருங்க இப்போ என்ன வருது, அதாவது 10 into 4ன்னு வச்சுடுங்க. 10 into 4 ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா 5 into 8 இந்த மாதிரி எடுத்துங்க. இல்லை ஈக்குவல் வழி தானே, 40 ஈக்குவல் டு 40. அப்போ என்ன அர்த்தம், சார்ஜ் டென்சிட்டி 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கு. சரியா, அதே இது அப்படியே கான்ட்ரவர்சியல் இருக்கு. சார்ஜ் டென்சிட்டி பாதி ஆகிட்டோம்னா ரேடியஸ் அதிகமா இருக்கு. சரியா, நீ இந்த இப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ இதோட இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் இது Q1 R1 இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி என்ன செய்யுமா, அப்ப டிபெண்டிங் அப்பான் தி ரேடியஸ் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்ன செய்யுது. இன்னைக்காவும் பேசிக் கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து எல்லா இடத்துலயும் சேமா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் யோசிச்சுட்டேன். அதனால எல்லா இடத்துலயுமே என்ன செய்யுமா சார்ஜ் டென்சிட்டி டிபெண்டிங் அப்பான், அதனாலதான் சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து சார்ஜஸ் வந்து ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இந்த பேசிக் இதே மாதிரி தான் எல்லா லைட்னிங் அரஸ்டர்லையும் இதே மாதிரி நிறைய நேர்ஸ் வச்சிருப்பாங்க. சரியா, ஸோ இது மூலமா தான் ஒரு பெரிய டாலஸ்ட் பில்டிங்கை கூட நாம லைட்னிங்ல இருந்து நம்ம வந்து சேவ் பண்றோம். ஸோ ஃபார் த ரீசன் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் தான். சரி, அன்பு செல்வங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கக்கூடிய அன்பு செல்வங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அப்பதான் அப்பப்போ அனுப்பக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்பு செல்வங்களே, வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.